வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பம்கின் அல்வா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதோட தோலை ரிமூவ் பண்ணி கேரட் சீவிர இதில் வச்சு சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பூசணிக்காயை துருவி எடுத்தாச்சு. இனி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுடலாம். இப்போ நெய் சூடாயாச்சு. இனி இந்த முந்திரியையும் பாதாமையும் வறுத்தெடுத்துடலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். நமக்கு இப்போ லைட்டு கோல்டன் கலர் ஆயாச்சு. இதை மாற்றிடலாம். இனி அதே நெய்யிலையே பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இந்த பூசணிக்காயை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். சிம்மில் வச்சு வேக வச்சா போதும். கொஞ்சம் கூட நெய் விடும். இப்போ லைட்டாக வதங்கியாச்சு. இனி நல்லா வேகணும். சிம்மில் போட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம்.
இப்போ வந்து நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம தேவையான சுகரையும் போட்டுடலாம். சுகர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவரவருக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். இனி ஏலக்காயும் போட்டுடலாம். இப்போ வந்து பூசணிக்காய் நல்லா வெந்தாச்சு. அல்வா ஸ்டேஜில் வர தொடங்கியாச்சு. இப்போ இனி கொஞ்சம் கூட நெய் இதில் விட்டுடலாம். நெய் பிரிஞ்சு வாரது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து அல்வா கெட்டி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட நெய் விட்டுட்டு இந்த வறுத்து வச்ச பாதாம் முந்திரியும் இதில் போட்டு கிளறி. இது வந்து பூசணிக்காயில் செய்கிற அல்வான்னு சொல்ல முடியாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி. இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயாச்சு. இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.